மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கி 2028ஆம் ஆண்டு முடிவடையும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல்லை 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டினர். அதன் பின்னர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மக்களவையில் வெள்ளிக்கிழமை திமுக எம்பிக்களுக்கும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. Why are you giving to your state, giving to wrong information? मदुराई एजुकेशन चालू है, मदुराई में डायरेक्टर है, मदुराई में एम्स में स्टडी की जाती है. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான நிதியை முந்தைய அதிமுக அரசு கேட்டுப்பெற தவறிவிட்டதாக சாடினார். 2024 இறுதியில் தான் பணிகளை தொடங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2028 அப்போதுதான் முடிவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மீண்டும் செங்கல்லை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்குமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். பொறுத்திருந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று 2015ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு இடம் தேர்வு செய்வதில் தொடங்கி தற்போது மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்குவது வரை பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகின்றன. அதிமுக ஆட்சியில் இந்த மருத்துவமனையை தஞ்சாவூருக்கு கொண்டு செல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மத்திய அரசு மதிப்பெண்கள் அடிப்படையில் மதுரையை தேர்வு செய்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஒற்றை செங்கல்லை காண்பித்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணி இதுவரை தொடங்கவில்லை என்று கிண்டல் அடித்தார். மேலும் திமுக ஆட்சி அமைந்ததும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணி தொடங்கப்படும் என்றார். இருப்பினும் தற்போது வரை அதற்கான பணி தொடங்கப்படவில்லை. ஒரே ஆறுதலாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கி அவர்களுக்கான வகுப்புகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்விற்கு பிசியோதெரபிஸ்டுகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக பிசியோதெரபிஸ்ட் தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்தியன் பிசியோதெரபிஸ்ட் சங்கத்தின் தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் பிசியோதெரபிஸ்டுகளின் பங்கை எடுத்துரைத்தார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வருவதற்கான சக்தியாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் அவர்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். பிசியோதெரப்பியை பிரபலப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தமது அரசு முயற்சிகளை தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். अब मुश्किल के समय में सिंबल ऑफ होप बनते हैं, आप सिंबल ऑफ रेजिलियंस बनते हैं, आप सिंबल ऑफ रिकवरी होते हैं. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மற்றும் சிரியாவை பற்றி குறிப்பிட்டு பேசிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆன்லைன் மற்றும் டெலி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். துருக்கி சிரியா மக்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பிசியோதெரபிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள் என்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் அவர்களுக்கு உதவலாம் என்றும் அறிவுறுத்தினார். जैसे अभी तुर्की में इतना बड़ा भूकंप आया है, सीरिया में भी उसका असर है. इस तरह की आपदा के बाद बहुत बड़ी संख्या में फिजियोथेरेपिस्ट की भी जरूरत होती है. பிசியோதெரப்பியும் யோகாவும் இணைந்தால் ஒரு நபரின் செயல்திறன் பன்மடங்கு அதிகரிக்கும் என்று கூறிய பிரதமர் கேலோ இந்தியா இயக்கத்துடன் ஃபிட் இந்தியா இயக்கமும் இந்தியாவில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் கட்டுரைகள் எழுதுவது மூலமும் ரீல்ஸ்கள் மூலமும் இந்திய பிசியோதெரபிஸ்டுகளின் திறமையை உலகறிய செய்யலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி யோசனை கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசாணையில் பெண்கள் பெயரை வெளியிட்ட விவகாரம் குறித்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முந்தைய அதிமுக ஆட்சியில் பிறப்பித்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை பணி நீக்கம் செய்ய கோரி பாலச்சந்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்.
இந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏரோ இந்தியா கண்காட்சியை முன்னிட்டு போர் விமானங்கள் ஒத்திகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெங்களூருவில் உள்ள எலகங்கா விமானப்படை தளத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 14வது ஏரோ இந்தியா 2023 விமான கண்காட்சி நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் இந்தியாவைச் சேர்ந்த 633 நிறுவனங்களும் 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 98 நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. இந்த கண்காட்சியை முன்னிட்டு விமானப்படை தளத்தில் போர் விமானங்கள் ஒத்திகை நடைபெற்றது. சுகோய் உள்ளிட்ட போர் விமானங்கள் வானில் சாகசங்கள் நிகழ்த்தியதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் என அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாக ஏரோ இந்தியா கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி மது கொள்கை ஊழல் தொடர்பாக ஆந்திர எம்பி மகுண்டா ஸ்ரீனிவாசுலு ரெட்டியின் மகன் ராகவாவை அமலாக்கத்துறை கைது செய்தது. டெல்லியில் தனியாருக்கு மதுக்கடைகள் உரிமம் வழங்குவதற்காக மதுபான கொள்கை தளர்த்தப்பட்டதாகவும் இதன் மூலம் மதுபான உரிமம் பெற்ற தனியார் நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மகுண்டா ஸ்ரீனிவாசுலு ரெட்டியின் மகன் மகுண்டா ராகவா கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அவர் விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட பலரிடம் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த 5 நாட்களில் ராகவா, பஞ்சாப் சிரோமணி அகாலிதளம் கட்சி தீப் மல்கோத்ராவின் மகன் கௌதம் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கைதானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. தனது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை நைஜீரியாவைச் சேர்ந்த நபர் திருடியதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு, ஒலிபரப்பு மற்றும் சைபர் துறையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது குறித்து சென்னை தேனாம்பேட்டையில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி டி ராஜா, சைபர் குற்றங்கள் மூலம் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்பட்டால் உடனடியாக பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். Credit card has been forged. My money has been completely taken out. Bank came and said, Lord, nobody is responsible. A person sitting in Nigeria has taken out the money. மேலும் தீர்ப்பாயத்தின் மூலம் புகார்களுக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் நீதிபதி டி ராஜா தெரிவித்தார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக நாகை அருகே வீடுவீடாக சென்று சாராயம் விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட வெளிமாநில மதுபானங்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் நாகை மாவட்டத்தில் பரவலாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கீழ்வேளூர் அருகே ஆவராணியில் பால் விநியோகம் செய்வதைப் போல சாதாரணமாக சாராய விற்பனை செய்யும் வீடியோ வெளியானது. இதையடுத்து திருக்குவளை அருகே பலிவலத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் ஐஸ் வண்டியில் சாராயம் விற்பனை செய்தது அம்பலமானது. காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் சாராய விற்பனை நடப்பது குறித்து செய்தி வெளியானதை அடுத்து சாராய விற்பனையில் ஈடுபட்ட ரவி என்பவரையும் அதில் தொடர்புடைய பழனிவேல், சாந்தி, மணிகண்டன் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். முழுமையா கண்ட்ரோல் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். மீறி 1-2 விஷயங்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்கு, அதுதான் உங்களுடைய கவனத்துக்கு வருது. மற்றபடி பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஆவாரணி பகுதியில் சாராயம் விற்பனை செய்த கானா சங்கர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காதலர் தினத்தையொட்டி கொடைக்கானலில் கொய்மலர்கள் அறுவடை பணிகள் வேகம் எடுத்துள்ளன. கொடைக்கானலின் சுற்றுவட்டார பகுதிகளான பிரகாசபுரம், குண்டுப்பட்டி, கவுஞ்சி உள்ளிட்ட மலை கிராமங்களில் விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து உயர் ரக பூக்களான ஜிப் சோப்ரா, ஷார்டிஸ் உள்ளிட்ட கார்னேசன் பூக்களை பயிரிட்டுள்ளனர். இந்த வகை மலர்கள் சென்னை, மும்பை, டெல்லிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
முக்கிய நிகழ்வுகளில் பூங்கொத்துகள் தர விற்கப்படும் இந்த கொய்மலர்கள் வழக்கமாக மலர் ஒன்று 6 முதல் 8 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. ஆனால் காதலர் தினம் 14ஆம் தேதி கொண்டாடப்படவிருப்பதால் விலை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா எப்போதும் 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிற பூ 10 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் விற்கிது. எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கொஞ்சம் நிறைவாவே இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் கொய்மலர் சாகுபடி சரிந்திருந்த நிலையில் வாழ்வாதாரம் இழந்திருந்த விவசாயிகள் தற்போது காதலர் தினத்தால் முழுவீச்சில் மலர் அறுவடை பணிகளை செய்து வருகின்றனர். ஒசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் 80க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் அதனை ஒட்டியுள்ள கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் இருந்து ஒசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்கு கடந்த வாரம் 60க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்தன. இந்த யானைகள் பகல் நேரத்தில் வனத்தில் இருக்கும் நிலையில் இரவில் கிராமங்களுக்குள் நுழைந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஊடேதுர்காம் வனப்பகுதியில் இருந்து சாணமாவு வனப்பகுதிக்குள் 20க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்து வந்தன. இதனால் தற்போது 80க்கும் மேற்பட்ட யானைகள் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளதால் அதன் அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்கு அனுப்ப வேண்டும் என்று வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவிலான யானைகள் இருப்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். கேரளாவில் குஸ்தியிட்டுக் கொள்ளும் காங்கிரசும் இடதுசாரிகளும் திரிபுராவில் தோஸ்தாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். 60 தொகுதிகளை கொண்ட திரிபுராவில் வருகிற 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தற்போது ஆட்சி செய்து வரும் பாஜக அதை தக்கவைக்க தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறது. சனிக்கிழமை அம்பாசா, ராதா கிஷோப்பூர் ஆகிய 2 இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். ராதா கிஷோப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கேரளாவில் குஸ்தியிட்டுக் கொள்ளும் காங்கிரசும் இடதுசாரிகளும் திரிபுராவில் தோஸ்தாக இருப்பதாக தெரிவித்தார். அவர்கள் முழக்கங்களை எழுப்புவார்களே தவிர மக்களின் வலியை உணர மாட்டார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் திரிபுராவின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை என்ற பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் திரிபுரா மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்தது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 177 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 2வது நாளில் இந்திய வீரர்கள் நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 120 ரன்கள் சேர்த்தார். 321 ரன்களுடன் 2ஆம் நாள் ஆட்டம் முடிவடைந்த நிலையில் 3ஆம் நாளில் இந்தியா 400 ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆட்டம் இழந்தது. உணவு இடைவேளைக்கு பிறகு களமிறங்கிய ஆஸ்திரேலிய வீரர்களின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன. இறுதியில் 91 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆட்டமிழந்தது. இதனால் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 132 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. முதல் இன்னிங்ஸில் 5 மற்றும் 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரவீந்திர ஜடேஜா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸின் போது கள நடுவர்களின் அனுமதியின்றி பந்தின் மீது கிரீம் தடவியதால் இந்திய ஆல்ரவுண்டர் ஜடேஜாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் ஊதியத்தில் அவர் 25% அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் பந்தை சேதப்படுத்த முயன்றதால் அவருக்கு தரவரிசையில் புள்ளி குறைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.